வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளோ மனக்குழப்பத்தங்களில் இருக்கிறோம். ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும், ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது. மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க. ஆனால் பெண்களால் அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க. அழுத்தி வச்சிங்கன்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு. வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அது அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம், தீமைகள் நடக்கலாம். ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்ல, சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறதில்ல, அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன், எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனசனுக்கு இயற்கையான குணமாகி போச்சு. ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்துன்னு தான் இருக்குது. அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும். வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆனால் மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை, அமைதிக்காக. அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் இவ்வளோ காலமாக. இந்த மக்கள், பல கோடி மக்கள் இந்த வாழா போன மனசால் வெம்பி விரும்பி போயிடுறான். அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் 40 வருஷமாக பேசினுக்கிறேன் நான். ஏதோ என் அறிவுக்கு நான் படித்தவன் கிடையாது, இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது, சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன். அது என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பல கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுகிறது புரியல, ஆனால் நீங்கள் பேசுகிறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உபதேசங்கள் வாங்குகிறாங்க, சீரான பாடம் பண்ணுறதில்ல. அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறேன், அதை வீணாக்காதீங்க. நம்மளால் செய்ய முடியும்னா உபதேசம் வாங்குங்க. அந்த உபதேசம் வாங்கிறத எதை தவற விட்டாலும் விடலாம், அந்த பாடம் பண்ணுறதை தவற விடக்கூடாது. நீங்கள் அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழறதுக்கு வழி கிடைக்கும். தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது, அதுவும் நீயே அறிய கொடுத்து, இது நான் சொல்லி தெரிய போகிறதில்லை, நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். இதை சீரான முறையில் பாடம் பண்ணிங்கன்னா எல்லோரும் தெளிவாக இருப்பீங்க, தைரியத்தோடு வாழ்வீங்க, எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க, அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லின்னுக்கிறேன். எனக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லா மனிதர்கள், அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதியோடு வாழணும், எல்லோருக்கிட்டும் அன்பு காட்டி வாழணும். இதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். கனவு மனைவின்னா எப்படி இருக்கும் உறவு அப்படின்ட்டு ஒரு அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துங்க. இதில் இருந்தால் அப்படி அதுதான் கனவு மனைவி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துங்க. அது இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே எனக்கு மனம் அப்படி தான் இருந்தது. சரி, இப்போ ஒரு குழந்தை இருக்கிற போது டெலிவரி ஆகும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது இல்லைன்னா எனக்கு அந்த மைண்டே அப்படியே தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இது மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா உங்கள் தாத்தா ஆயாலாம் இருக்கிறாங்களா? இல்லை. ஏன் அவங்க செத்தா நீ சாவணும்னு வரல மனம்?
அவங்க செத்துட்டாங்கப்பா. தாத்தாயா செத்துட்டா, அவங்க சொத்தில் தான் நம்ம பிறந்தோம், அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம். அவங்க செத்துட்டா நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல? மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போகணுன்னு ஏன் எண்ணம் வந்தது? அது இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே அப்படியே வந்து வாங்காததுக்கு முன்னே தான் கேட்குறேன் நான். வாங்கின பிறகு விட்டுடு. வாங்காததுக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல? அவங்க தானே உனக்கு உறவு, அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க. அவங்க செத்தா நான் செத்து போவேன்னு சொல்கிற வார்த்தை வரலையே. அது உங்கள் பேச்சு. ஆனால் இடையில் வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன், இடையில் வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன்ற எண்ணம் ஏன் வந்து அங்கே? என்ன காரணம்? அறியாமை. அறியாமை. அறியாமை இல்லை, ஆசை. இது பேர் அறியாமை இல்லை. உன் பொண்டாட்டி அறியாமையில் வந்து சேர்ந்தா தெரிஞ்சு தானே வீட்டுன்னு வந்து கட்டின்னு வந்த தெளிவு வந்து ஆசை. அவங்கெல்லாம் ரத்த பந்தம், இவங்க வந்து உயிர் பந்தம். கணவன் மனைவின்றது உயிர் பந்தம். யாரோ எவனோ பெத்த பொண்ணு. ஆனால் அது வந்து உங்க கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பிச்சது. பெத்த வம்சத்தில் வர கடவுளை வழிபாடலை. அப்போ உயிரோட கலக்கிறவ தான் மனைவி, உயிரோட கலக்கிறவ தான் கணவன். ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும். கணவனுக்கும் வரும், மனைவிக்கும் வரும். ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை. யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம். ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும். நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா. இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா. இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான். எல்லோரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லாரும் கூடுவோம், எல்லாரும் பிரிவோம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம், எல்லாரும் ஒரு நாள் மறைவோம். இது இயற்கைன்ற மனோபாவம் வரணும். அந்த மனோபாவம் இல்லாத இன்னும் இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆக்கக்கூடாது. ஆக்கணின்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் மனித சமுதாயம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம். மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது உயிரோ மட்டும் தான் வாழுது. இவன் மனத்தோடு வாழறான். இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு. இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்க எப்படிலாம் சாகுது. பெற்றவன் எவ்வளோ படிக்க வச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சா சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் செத்து போதுங்க. இதெல்லாம் எதுக்காக? ஏன்? மரணம்ன்றது இயற்கையாக வரணும். அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது. செயற்கையாக சேர்த்துக்கினா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணினா 100 வாட்டி பிறந்தீங்கனாலும் தற்கொலையில் தான் போவேன். அதை மறந்துடுங்க. நல்லா வாழ கற்றுங்க. வாழுங்காலத்தில் பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்க. நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க. எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் தான் ஒரு உயிர். அதுவும் பிறக்குது, அதுவும் வாழுது, அதுவும் செத்து போகுது. மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு. அது இறைவனுடைய படைப்பிலேயே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வந்து வீணாக்கிடக்கூடாது. அதை வந்து வாழ்ந்து காட்டணும். நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். நீ மிருகம் மாதிரி மாறிடக்கூடாது. மாறினீன்னா மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மனிதனாக வாழுங்க, தைரியத்தோடு வாழுங்க, தெளிவோடு வாழுங்க, அமைதியோடு வாழுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. அதுதான் மனித வாழ்வு. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், மிருகங்கள்லாம் எடுத்து வாழும், மனிதன் கொடுத்து வாழணும்ன்ட்டு. அவன் தான் மனிதன். கொடுக்காதவன்லாம் மனிதன் கிடையாது. அது ஒரு உயிரினம். கொடுத்து வாழணும். அடுத்தவனுக்கு பசின்னா தாங்கவே கூடாது. உனக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அதுதான் மனிதன். மிருகங்கள் அப்படி கொடுக்காது, தனக்கு மட்டும்தான் சாப்பிட்ட வச்சுக்கோ. மனிதன் அற்புதமான பேரை படைத்து மிருகம் மாதிரி நம்ம வாழறதில்ல, அர்த்தமற்ற வாழ்வு ஆகிடும். அதனால் வாழ்க்கையை சிந்தியுங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி, அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மனைவி உலகத்திலே இல்லாத என் மனைவி தான் நீனா உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது, மனைவி கணவனை கொடுமைப்படுத்தக்கூடாது. 2 பேரும் சமமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க சமமாக போகும். நீங்கள் 2 பேரும் வேற்றுமையானீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் வேற்றுமையாக மாறிடும். அதுங்க வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கணுமே தவிர அதுங்க கெடுறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க. அது உங்கள் சந்ததிக்கே நல்லதாக நடக்கும். இறைவன் துணை இருப்பான். அது இந்த பாடம் வராதுக்கு முன்னே இந்த பாடம் வந்து உங்கள் பேச்சு எல்லாம் கேட்டு 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 இது தெளிவடைந்த உடனே இப்போ யார் இருந்தாலும் இது என்னுடைய கர்மாதான்ற மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு மன பக்கம் இப்போ இந்த உங்கள் பேச்சு இந்த பாடம் இது
இதெல்லாம் உங்கள் நினைவு இருக்கிறதுனால இப்போ எங்கேயாவது ஒரு தாவலை பேசணுன்னா கூட உங்கள் பேச்சு இருக்குன்னு நாவாடுக்கு வேணும். அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் பேச்சு உங்கள் நினைவு எல்லாம் இருக்கிறதுனால யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, இப்போ ஓகே இது வேண்டாம், இது என்னது நம்மளுக்கு தேவையில்லாது, அந்த மாதிரி உங்கள் நினைவு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாகவே தெரியுது. உங்கள் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு பேச்சு பேசலாமா வேண்டாம், இது நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒதுங்கி போயிடணுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அந்த பாடமும் தான் முக்கியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஐயா, இப்போ நான் கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டே நம்ம அந்த பாடத்தை தொடரலாமா எப்படி குரு? எதுக்கு வந்து உபதேசம் வாங்கினா? இது பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இப்போ என்ன கேள்வி கேட்குற? அதான் குரு. இதை தானே இப்போ சொன்னேன், வரத்துக்கு முன்னே யோசிங்க, உபதேசம் வாங்கிட்டு யோசிக்காதீங்க. புலிவால் கட்சி பூச்ச கதை இது. இதை வந்து உபதேசம் வாங்கக்கூடாது, வாங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது. புலி வாழை பிடிச்சிட்டின்னா வாழை விட்டின்னா உன்னை கொண்டு போடுவோம். இல்லை புலி வாழையை பிடிச்சினின்னா அது கூட உன்னால் ஓட முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் மாட்டின்னு அவஸ்தைப்படுற இந்த பாடம் வந்து அப்படிப்பட்டது தான். இதை வாங்கிறதுக்கு முன்னே யோசிக்கணும், நம்ம படிக்கிறோமே, நமக்கு தேவையா? நம்ம படித்து நிறைய பணம் சம்பாதிப்போம், முதல்ல குடும்பத்தை பெருசாக்கிடுவோம், அப்புறமா இதுக்கெல்லாம் போடலாம், குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு தள்ளாடிக்கின்னு போடலாம் அப்படின்னு யோசித்து இருக்கணும். இப்போ வந்து உபதேசம் வாங்கிட்டு நான் இப்போ படிச்சுக்கினே செய்யிட்டா படிக்காத செய்யிட்டான்னா என்ன அர்த்தம்? அது என்ன எண்ணத்தில் கேட்குறீ? இதை விட்டுட்டா அதை விட்டுட்டான்னு கேட்குறியா? ரெண்டுமே பண்ணுறேன் சாமி. ஆ, அடுத்து இந்த கல்லூரி பருவம் இந்த 1 வருஷம் முடிய போகுது சாமி. இந்த கல்லூரி பருவம் இது 3வது வருஷம் சாமி. சரி, 1 வருஷம் முடிய போகுது. சரி. இப்போயே வீட்டில் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. ஆமாம், துட்டு வேணுமே. வேலைக்கு போக சொல்கிறாங்க. உன்னை படிக்க வைக்கிறதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான். இன்றைக்கி மாணவருங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே தாய் தப்பனும் ஒரு பங்கு உண்டு அவங்களுக்கு. ஏன்னா அன்பை போதிக்கிறதே கிடையாது, அவங்க ஆசையை போதிக்கிறாங்க. நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ டாக்டர் ஆகிடு, நீ இப்போ மந்திரி ஆகிடு, பிரதமர் ஆகிடு, நிறைய பணம் வரட்டும் அப்படின்னா உருவாக்குறாங்க. இதனுடைய விளைவு தான் பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா அப்பா அம்மா ஒதுக்கி ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்த்துட்றாங்க. இதுக்கு காரணம் தாய் தப்பம் கூட ஒரு காரணம், பிள்ளைங்க மட்டும் காரணம் சொல்ல முடியாது. தாய் தப்பனும் ஒரு காரணமாகறான். இப்போ படிக்கும்போதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வச்சா நீ எங்கேருந்து வேலை படிக்கிறது? அப்புறம் படிப்பை எதுக்கு உன்னை படிக்க வச்சாங்க? சம்பாதிக்கணுன்னே படிக்க வச்சாங்க. அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் சம்பாதினா எப்படி சம்பாதிக்கிறது? இப்படி தான் கெட்டு போகிறது. சொல்லு. சரி சாமி, இந்த இதான் சாமி கடைசி 3ஆம் பருவம், இது 3ஆம் ஆண்டு சாமி. இதை முடிக்க போகிறேன் சாமி. சரி, நான் அடுத்து என்ன சாமி பண்ணுறது? அது ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவே கூடாது. ஏன்னா நான் சொன்னேன்னா நான் இப்படி போகலான்னு இருந்தால் சொன்னார், இருந்தால் பேச்சை போட்டு கெட்டு போட்டேன்னுவேன். அதனால் உன் மனசு எது முடிவு எடுக்குதோ அதை செய். அதனால தான் சொன்னேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனசு தான் முடிவு எடுக்கணும். உன் மனசு தான் உன்னை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வழி நடத்துது ஒவ்வொரு மனுஷனையும். அந்த மனசு இது சரி என்ன பாட்டு தான் அதை செய். வெற்றியோ தோல்வியோ உன்னோட போயிடும். அது அடுத்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களால தான் நான் கெட்டுப்பட்டேன்ட்டுவேன். அதனால் யாரையுமே கேட்காத, உனக்கு எது சரியோ அதை செய். ஏன்னா வாழ போகிறது நீ தான். அதனால் உன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை செய். சாமி, நான் பாடம் எடுக்கிறேன், ஆனால் வீட்டில் போக சொல்கிறாங்களே. எங்கே போக சொல்கிறாங்க? இல்லை, சம்பாதிக்கத்தான். சம்பாதிக்க போ. அதான் என்ன பண்ணுறது? படிச்சுட்டு சம்பாரித்து பாதி கொடுத்துட்டு. அப்படியா? ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே பாடம் பண்ணவா இப்படி? ஆமாம். இப்போ நம்ம மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களாம் வேலை வெட்டி விட்டுட்டா பாடம் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் சம்பாரிச்சிக்கணும், குடும்பம் நடத்துக்கணும் தான் பாடம் பண்ணிக்கிறாங்கப்பா. அப்புறம் நான் சம்பாரித்தா பாடத்தை விட்டுருவோம், பாடத்தை விட்டா சம்பாதிக்கத்தை விட்டுருவேன்றியா? எப்படி? ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும்னு சொல்கிறீங்க? ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும். 2 கைக்கு இது இல்லை உனக்கு. எதுக்கு ஒரு கை இருந்தால் என்ன போகாது? பத்தாதா? எதுக்கு உனக்கு 2 கை வேணும்? கடவுள் எதுக்கு 2 கை கொடுத்துக்கிறாரு? 2 கண்ணு எதுக்கு கொடுத்துக்கிறாரு? ஒரு கண்ணு கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே செய்யணும். ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும், ஒரு கையில் தெய்வத்தை பிடிக்கணும். 2ஐயும் பிடிச்சி சமமாக போகணும். ஒரு நாள் குடும்பம் உன்னை கைவிடும், அப்போ தெய்வத்தை 2 கையில் பிடிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். சரி சாமி, அடுத்து இன்னொரு கேள்வி. இது கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. படிக்க வச்சு வேலை தேடி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானா பஞ்சாங்கக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும். நீ என்கிட்ட வந்து கேட்குறியப்பா? இல்லை, அதை முன்னாடியே கேட்டுட்டா ஒரு தெளிவான பாதையில் போயிடலாம். இப்போ நான் சொல்லிவிடுவேன், கல்யாணம் பண்ணிக்காதுப்பான்னுவேன். நாளைக்கு ஒரு ஜுரம் வந்து படுத்துப்பேன். நான் கல்யாணம் பண்ணால் என் பொண்டா தண்ணி கொடுத்துருக்கோம், வைத்தியம் பண்ணியிருக்கோம், இந்த கிழவன் பேச்சை கேட்டு வந்து குட்டி சவராக போட்டேன் நான் என்னுவேன்.
இல்லை பண்ணிக்கன்னா பொண்டாட்டி கட்டத்துக்கு சாத்துவா இல்லை அப்போ சொல்லுவேன் நான் நிம்மதியாக ஒண்டியாக இருந்திருப்பேன், இந்த ஆளுக்கு பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி இப்போ பொண்டாட்டிக்கிட்ட உதப்படுறேன்னுவேன். எனக்கு எதுக்கு அந்த வீண் ஒம்பு? இல்லை பண்ணிக்கிட்டாலும் துன்பம் தான். எல்லாத்துலேயும் துன்பம். நீ பிறந்ததே துன்பத்தில் தான் பிறந்த. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பல துன்பப்பட்டு வந்து தான் பிறந்த உடனே ஒன்று கத்துது. சும்மா கங்கார் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது கிடையாது. அது பிறக்கும்போது அது துன்பப்பட்டு வெளியே வருது. அது வெளியே வரும்போது அந்த தாய் செத்து பிழைக்கிறா. வாழ்க்கையே துன்பம்தான், ஆனால் துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது. மனைவி கட்டினா அவளுக்கு தனியாக சம்பாரித்து போடணும் நீ, ஆனால் அவள் இல்லைன்னா இன்பம்ன்றது உனக்கு ஒன்று கிடைக்காது. அப்போ துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது, இன்பத்தில் தான் துன்பம் இருக்குது. அதனால் ரெண்டையும் சமமாக எடுத்துக்க பழகுங்க. அப்படி பழகினீங்களா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டினா வாழ்க்கையே சரியில்லாத போயிடும். எது கிடைச்சதோ இது போதும், ஆண்டவன் இது வகுத்தது எனக்கு, இது வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறையா ஆக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக குறையாவே வாழ்வோம். குறையா வாழாமல் நிறையா வாழ கற்றுக்குங்க. எது கிடைச்சதோ அதை நினச்சி திருப்திப்படுங்க. இது பத்தாது இது இல்லை அப்படின்னு போகாதீங்க. ஆனால் கடவுள் பாதையில் மட்டும் நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போய்க்கினே இருக்கணும். வாழ்க்கையில் அப்படி இல்லை, கிடைச்சது வச்சுக்கின்னு வாழணும். அதான் வாழ்க்கை. இல்லை சாமி, கடவுள் பாதையில் போகிறேன் சாமி. ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் முடிக்க வேணாமா, நீங்கள் முடிங்கன்னா நான் முடிப்பேன், நான் முடிக்கலாம் நான் சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்போ ஊர் சாபனைக்கு நான் ஆளாவதுக்கு தயாராக இல்லை சாமி. அதனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்குவானான்னு சொல்லுவேன். நீ வீட்டில் போய் சொல்லுவேன் நான் கல்யாணம் வானான்னுவேன். உனக்கு யாரா சொன்னது அந்த கிழமை சொல்லி அமிச்சான்னுவேன். அவங்க கட்டத்தை நீங்கள் வருவாங்க. ஏன் இந்த ஒம்பெல்லாம் எனக்கு? நீ பண்ணிக்கணும்னு தைரியம் தான் உனக்கு உழைச்சி சாப்பாடு போட முடியும். தைரியம் தான் பண்ணிக்கோ. உனக்கு தைரியம் இல்லையா விட்டுடு, நீ தனித்து வாழ்ந்துட்டு போ. தைரியம் இருக்குது. தனித்து வாழணுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதில் குடும்பத்தோடு வாழணுன்னாலும் கஷ்டம் இருக்குது. ரெண்டுலேயுமே கஷ்டம் இருக்குது. குடும்பத்தோடு வாழறது 4 பேரையும் காப்பாற்றணும், 4 பேருக்கும் பதில் சொல்லணும், 4 பேரோட இணைஞ்சு வாழணும். தனித்து வாழறது அப்படி இல்லை. ஆனால் உதவிகள் இல்லாத மனிதன் வாழறது கடினம். அதனால் தனித்து வாழறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, கடினமான வாழ்க்கை அது. ஒரு உடம்பு சரியில்லை படுத்துட்டின்னா 10 நாள் உன்னோட பாண்டியணும். ஒரு தண்ணி கூட ஆள் இருக்காது. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ செய்வாங்க. நாளைக்கு அதுக்கு ஒரு துணைவி போகணும். அதனால தான் துணைவி யாருன்னாங்க, மனைவி யாருன்னாங்க, தாய்க்கு பின் தாரம்னாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் அதுவே வாழ்வுன்னு இருந்துடக்கூடாது. அதை விட உயர்ந்த வாழ்வு இருக்குது, கடவுள் வாழ்வு. அதையும் அடையணுன்ற வைராக்கியத்தோடு பயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்ளுவோம். அதில் ஒன்று முக்கியமான என்னென்னா, நம்ம இந்த குரு பூஜைக்கு யாகம் வளர்த்தணும். ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் சில தெளிவுகள் பல பேருக்கு கிடைக்கல. அதனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அதை பற்றி பேசுவோம். ஞான பாதையில் போகிறவங்களுக்கு யாகங்கள் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு சிலருடைய அறிவில் சில கேள்விகள் உதயமாகுது. இது சரியா தவறா அப்படின்னா, சரியா தவறான்றதை அப்படி வச்சிடலாம் ஓரமாக. இறைவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வேணும் அப்படின்னா, 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இறைவனையும் என்னையும் தொடர்பு படுத்தக்கூடிய கருவி ஒன்று வேணும். அந்த கருவி எதுவாக இருக்கும்? கோயிலுக்கு போனால் பூசாரி இருப்பார். இறைவனையும் பக்தனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய கருவியாக ஒரு பூசாரி இருப்பார், ஐயர் இருப்பார். ஆனால் இங்கே கோயில் இல்லை, யாகம் வளர்த்தணும். இப்போ இங்கே பண்ணக்கூடிய விஷயங்களை இடையில யாராவது இருந்தாங்கன்னா இடையில யாருமே இல்லை. அப்போ என்னுடைய வேண்டுதல் நேரடியாக இறைவன்கிட்ட தான் நான் வேண்டணும். நான் பல கேள்விகள் இருந்தது, என் மனசில் பல கவலைகள் இருந்தது. அந்த கவலைகளெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையில் மூலிகை பொடி வாங்கி இந்த யாகத்தில் என்னுடைய வேண்டுதலோடு எடுத்து போய் போட்டேன். இப்போ இந்த யாகத்தில் போட்டோமே, இது இறைவன்கிட்ட போயிருக்குமா அப்படின்னு சில கேள்விகள் உதயமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? போயிருக்குமா, போயிருக்காதா? போயிருக்கும்.
இது நம்பிக்கையா இல்லை தெளிவாகவே தெரிஞ்சே சொல்கிறீங்களா? தெளிவாகவே தெரியும். சரி, உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் இறைவனை வழிபடணும்னா அங்கே அவங்களுடைய கையிலேயோ அவங்களோட முன்னாடியோ ஒரு நெருப்புன்னு ஒன்று வேணும். இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய மதங்களில் கூட இந்த வழிபாட்டை யாரும் தவிர்க்கவே முடியாது. ஒரு ஊதுவத்தியாவது அங்கே ஏற்றி வைப்பாங்க. இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய மத வழிபாட்டில் கூட ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைப்பாங்க. நமக்கு அந்த வஞ்சனெல்லாம் இல்லை. கற்பூரம் ஏற்றுவோம், என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றுவோம், கட்டை கூட ஏற்றி அது மேலே கூட நடப்போம். நமக்கு எந்த தடையுமே இல்லை. ஏன்னா இறைவனை அடையணும்னா, நம்ம கோரிக்கை போய் சேரணும்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாகம் வளர்த்துவாங்க. அந்த யாகத்தில் என்ன பண்ணால் ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆவாகனம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த பொருள் நான் யாரை நினச்சி இந்த யாகத்தை பண்ணணும், அவங்களுக்கு இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆவாகனத்தில் போடக்கூடிய பொருள் அவரை போய் சேரும் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கல, யாக குண்டத்தில் போடுவாங்க. அப்போ யாக குண்டத்தில் போய் போட்டோம்னு சொன்னால் அந்த யாகத்தை யாரை நோக்கி பயணம் பூஜை பண்ணமோ, யாகத்தை வச்சோமோ அவங்களுக்கு போய் சேருன்றது ஐதீகம் இல்லை, உண்மை. யாராவது சிவனை பார்த்துருக்குறோமா? யாரையாவது முருகனை பார்த்துருக்குறோமா? யாராவது புள்ளியாரை பார்த்துருக்கோம்னா யாரும் அதை பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஹோமம் வளர்த்துறோம், எல்லாருக்கும் யாகம் வளர்த்துறோம். ஆனால் எல்லாரும் எங்கே போடுறாங்கன்னு சொன்னால் அந்த யாகத்தில் போட்டால் மட்டும்தான் இறைவனை போய் சேரும். ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால் இறைவன் ஜோதியாக இருக்கிறான், அவன் வேற ஒரு வடிவத்தில் இல்லை. அப்போ ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனை நீ எப்படி பார்க்கணும்? பக்தியில் இருந்தால் யாகம் வளர்த்தி தான் நீ பார்க்க முடியும். அப்போ இறைவன் ஜோதியாக இருக்கிறன்னா இறைவன் ஜோதியாக இருக்கிறன்னு கேள்விப்பட்டிருக்கோம், உணர்றோம். ஆனால் ஜோதியாக நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. அப்போது இறைவனை இந்த யாக குண்டத்தில் ஆவாகனம் பண்ணிக்கின்னு அந்த இறைவனுக்கே போட்டால் மாதிரி ஒரு பாவனையில் போடும்போது அது கண்டிப்பாக இறைவனை போய் சேரும். போய் சேருமா சேராதா? கண்டிப்பாக போய் சேரும். ஒரு கண்ணுக்குட்டி பால் குடிக்கல, தாய்க்கு கண்ணுக்குட்டி வர்றதுக்குள்ளே பாலே சுரந்துடும். அந்த கண்ணுக்குட்டி கத்த கத்த கண்ணுக்குட்டி வந்து தான் பால் சுரக்கணும்னு கூட கிடையாது. கண்ணுக்குட்டியோட நினைப்பு வந்தவொடனே பசுமாட்டுக்கு தானாகவே பால் சுரக்கிற மாதிரி நமக்கு அந்த பாவனையோடு இந்த யாகத்தை வளர்த்தணும்னு சொன்னால் பசுமாடாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அது தானாகவே போய் அருள் எனும் பாலை நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பண்ணோம். சரி சாமி, இது பக்திக்கு மட்டும்தான் இந்த வழியா அப்படின்னா இது பக்திக்கு மட்டும் இல்லை, இது பக்திக்கான வழி. அப்போ யோகத்துக்கு என்ன பண்ணும்? யோகத்துக்கும் நீ இறைவனை போய் அடையணும்னு சொன்னால் நீ நெருப்பாக மாறினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமே தவிர நீ நெருப்பாக ஆகாமல் பஞ்சபூதத்தில் வேற எந்த வடிவத்தில் நீ இருந்தாலும் ஒரு நாளும் இறைவனை அடையவே முடியாது. அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை ஜோதியாக மாற்றுது, அக்னியாக மாற்றுது, வன்னியாக மாற்றுது. இப்படி மாறக்கூடிய உயிர் மட்டும்தான். இந்த உயிரானது எப்போ அக்னி பிழம்பாக மாறுதோ அப்போ தான் இறைவன் அதை ஏற்றுப்பான். பக்தியில் யாகத்தில் போட்டதெல்லாம் எப்படி இறைவனை போய் சேரிச்சோ, இந்த உயிரும் ஒரு நாள் அக்னி குண்டமாக மாறினால் மட்டும்தான் இறைவனை போய் அடையும். அப்படி அடைஞ்ச இந்த உயிர் திரும்பவும் பிறவா நிலை அடையும். திரும்பவும் இங்கே பிறக்க வேண்டிய வேலையும் இல்லை, வாடும்போது இறக்க வேண்டிய வேலையும் இல்லாத ஆகிடும். அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரே விஷயந்தான், யோகத்தை செய்ய தெரியாதவனுக்கு யாகத்தை வளர்த்தி காட்டணும். யாகத்தில் வந்து இதை செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து நாளைக்கு ஒரு நாள் அவங்களும் யோகத்தை கற்றுப்பாங்க. யோகத்தை கற்றுக்கினா நம்மளுடைய உயிரும் என்னவா மாறும்? அக்னி பிழம்பாக மாறும். என்னைக்கு இது சாத்தியமாகுதோ, என்னைக்கு இதை நாம் உணர்றோமோ அன்னையிலிருந்து இந்த மனம் பரிசுத்தமாயிடும். உடம்ப சுத்தம் பண்ணோன்னா தண்ணி போதும், தண்ணி இருந்தால் உடம்பை சுத்தம் பண்ணிடலாம். ஆனால் மனசில் இருக்கிற அழுக்கை எப்படி நாம் சுத்தம் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னா இல்லை, ஏன்னா மனசுக்கே அடையாளம் இல்லை. அப்போ அடையாளம் இல்லாத ஒரு பொருளுக்குள்ளே தான் எல்லா ரகசியமும் இருக்குது.
நாம் திரும்ப திரும்ப பிறக்கிறதும் இறக்கிறதுமா இருக்கிறதுக்கு காரணமான பொருளே இந்த மனம்தான். அப்போ அந்த மனசை சுத்தம் பண்ணணும்னா நமக்கு பிறவி இல்லை. இப்போ மனசை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா, மனசை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுன்னா அது நாம் வளர்க்கக்கூடிய அக்னின்ற அந்த ஒரு பொருள் மட்டும்தான். மனம் தங்கமாக இருக்கலாம், ஆனால் அது இருக்கிற இடம் பூமியாக இருக்குது. தங்கம் பூமியிலேருந்து எடுக்கும்போது தங்கம் மட்டுமே வந்துருமானா தங்கம் மட்டும் வராது, அழுக்கும் சேர்ந்தே தான் வரும். இப்போது இந்த அழுக்கில் இருந்து தங்கத்தை தனியாக பிரித்து எடுக்கணும்னா தண்ணியில் போய் ஊற வச்சா தங்கம் தனியாக அழுக்கு தனியாக வந்துடுமா? இல்லை காற்றுல தனியாக வச்சிடணும் தனியாக வந்துடுமா? தனித்தனியாக ஆகிடுமா? எந்த பொருளாலையும் தங்கத்தையும் அழுக்கையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. பிரிக்கணும்னா ஒரே பொருள் அக்னியால் மட்டும்தான் முடியும். அக்னியால் பிடிச்சி அது தங்கம் தனியாக ஆகிடுச்சுன்னா அது தக்க தக்கன்னு பின்னுற மாதிரி இந்த உயிர் மூச்சானது அக்னியாக என்னைக்கு மாறுதோ அன்றைக்கும் இது அந்த சுத்த தங்கம் மாதிரி ஆகிடு பிறவாத நிலை வரும். ஐயா கொடுத்த கலை நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அவர் இவ்வளோ பாடுபட்டார், இந்த கலையெல்லாம் கொடுத்தார். அப்போ இந்த கலையில் எந்த குற்றமும் இல்லாமல், எந்த சேதாரமும் இல்லாமல், எந்த விதமான வெளி விஷயங்களும் அதில் புகுத்தாமல் ஐயா நமக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே இங்கே நம்பி வர எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் ஐயா எந்த நோக்கத்துக்காக கொடுத்தோ அந்த பலனை ஐயாவுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். அதுக்காக தான் நம்ம இங்கே மண்டபத்தில் உட்காந்துக்கிறோம். இதை எப்படி ஒன்றா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாம் இருக்கக்கூடிய இடம் வேறு. சரிப்பா எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா சிலர் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், பிச்சைக்காரன் தட்டில் பிச்சை எடுத்துன்னு போவான், அவன் வீட்டு சோறு கொஞ்சமாக இருக்கும், பத்தாது. அப்போ என்ன பண்ணான், 10 வீட்டில் போய் பிச்சை எடுப்பான். இப்போ என்ன வரான், 10 வீட்டு சாப்பாடு இருக்கும். 10 வீட்டு சாப்பாடு ஒரே மாதிரியாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அப்படின்ற மாதிரி கலர் கலராக ஆகிட்டு இப்போ தான் வீட்டு சாப்பாடு எதுன்னு அவங்களுக்கு தெரியல. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி பல ஆசிரமங்களை போய் கற்றுக்கின்னு இந்த ஆசிரமத்தில் வந்துட்டு பல பேரோட உபதேசங்களை அதில் புகுத்தி இப்போ ஐயாவோட கலை எதுன்னு சிலருக்கு தெரியாமல் தான் தோண்டித்தனமாக போயிட்டுருக்குது. அப்போ அந்த கலையை நம்மளை எங்கேயாவது காப்பாற்றுமானா அந்த கலை ஒரு நாளும் நம்மளை காப்பாற்றாது, கைவிட்டுடும். அப்போது ஐயாவோட கலையை நம்மளை கைவிடாமல் இருக்கணும்னா நம்மளுடைய மனம் சுத்தமாகணும். நம்மளுடைய மனம் சுத்தமாகணும்னா நாம் செய்யக்கூடிய கலைக்கு நம்மளுடைய மனசை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி வல்லமை அந்த பாடத்துக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகுமே தவிர வேறு எதனாலையும் நம்மளுடைய மனசை சுத்தமாக்க முடியாது, நம்மளுடைய ஆன்மாவை பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகவும் முடியாது. சரிங்களா? யாகத்தை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு உயிரை பதப்படுத்த தெரியல, அதனால் வெளியே ஒரு அடையாளமாக காட்டுறோம். யோகம் செய்யக்கூடிய நமக்கு தெரியும். இதே போல் யாக குண்டா எப்படி அனல் வீசுதோ அந்த அனல் என்னுடைய உயிர் மூச்சு காற்றுலையும் வீச ஆரம்பிச்சதுன்னா என்னுடைய மனம் பக்குவம் ஆகிடும். அந்த மனம் பக்குவமானால் என்னோட ஆன்மாவும் எங்கேருந்து வந்ததோ அந்த பரிசுத்தமான ஒரு இடத்த அது போய் சேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த யாகமும் நாம் செய்யக்கூடிய யோகமும். இதோட முடிவான நிலை ஞானத்தை காட்டி நமக்கு முக்தியை கொடுக்கணும். முக்தின்றது 3 பொருள் ஒன்று சேர்ந்தால் போதும். ஒருவேளை முக்தி அடைஞ்சால் கூட மறுபிறவி உண்டு. என்ன சாமி முக்தி அடைஞ்சால் மறுபிறவி உண்டா? கண்டிப்பாக உண்டு. முக்தின்றது 3 பொருளை ஒன்று சேர்க்கக்கூடிய கலை. 3 விதமான தீக்களை ஒரு இடத்துல சேர்த்தா அதுக்கு பேர் முக்தி. அப்போ 3 விதமான தீ என்னென்ன தீ அப்படின்னு சொன்னால், இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தீ கூட சுழுமுனை என்னக்கூடிய அக்னி கலையையும் ஒன்று சேர்த்து இந்த புருவ மத்திக்குள்ளே ஒரு மனுஷனால், ஒரு யோகியால், ஒரு அபியாசியால் இந்த புருவ மையத்தில் வந்து நிறுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம எந்த நிலையில் நிற்கிறோம்னு சொன்னால் முக்தின்ற ஒரு பதநிலையில் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த முக்தி நமக்கு பிறவியை தடுக்குமானா பிறவியை தடுக்காது, ஆனால் மனசில் இருக்கிற அழுக்க தீக்கிடும். ஒருவேளை இதுக்கு மேலே போக முடியாமல் நம்ம ஒருவேளை மரணம் அடைந்தால் இந்த ஆயுசை அளவெடுத்து வச்சது எத்தனை வருஷத்துக்குள்ளே இதை அடைவோன்னு தெரியாது. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒருவேளை என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போனால் என்ன சாமி ஆகும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து வேறொரு புதிய வாழ்க்கை அங்கே தொடங்குவோம்.
சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்